ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம். இந்த அளவுக்கு நீளமான கூந்தல் வேணுமா, இந்த அளவுக்கு அடர்த்தியான கூந்தல் வேணுமா, இந்த அளவுக்கு அடர்த்தியான கூந்தல் வேணும்னா இந்த ஹேர் ஆயிலை பாருங்கள். இந்த ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ற முழு வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பாருங்கள், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஃபுல் வீடியோவும் இருக்குது, பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி தலையில் பொடுகு, பெயின், இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த ஹேர் ஆயில் போடும்போது அது எல்லாமே க்யூர் ஆயிரும். அதே மாதிரி முடி கருகருன்னு வளரும், அதே மாதிரி முடி கொட்டாது. இவ்வளோ நன்மைகளும் அடங்கிய ஒரே ஒரு ஹேர் ஆயில் அப்படின்னா இந்த ஹேர் ஆயில் தான். இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்தி பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த ஹேர் ஆயிலை நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஃபுல்லாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய பொருள் இருக்கும், பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்குது தேங்காய் எண்ணெய், செக்கு எண்ணெய் எடுத்திருக்கோம். பாருங்கள், செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பொருள்ன்றதை நீங்கள் வரிசையாக பாருங்கள், கொஞ்சம் பொருள் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது விளக்கெண்ணெய், அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கோம். பாருங்கள், இதில் வந்து இந்த ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம் எல்லாமே. அதாவது வெந்தயம் எடுத்திருக்கோம், ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் 10 கிராம்பு எடுத்திருக்கோம், கிராம்பு. அதுக்கப்புறம் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா எலுமிச்சம்பழம் 1, அப்புறம் ஒரு 10 பல் பூண்டை உரித்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் எடுத்திருக்கோம். கருஞ்சீரகம் 1 ஸ்பூன் கருஞ்சீரகம் நமக்கு இதுக்கு தேவைப்படும், அதனால் ஒரு ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மருதாணி இலை எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை எடுத்திருக்கோம். இவ்வளோ பொருள் எடுத்திருக்கோங்க. இவ்வளோ பொருளையும் வச்சு அதை செம்பருத்தி இலை எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் வந்து ரொம்ப 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 நல்லது முடிக்கு. அதே மாதிரி எல்லா பொருளுமே நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான பொருள் வேப்ப இலை எடுத்திருக்கோம், வேப்ப இலை எல்லாத்தையுமே. அப்புறம் கருவேப்பிலை எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்திருக்கோம். நீங்களும் அதே மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கரிசலாங்கண்ணி பொடி பாக்கெட்டு. அதுவும் எவ்வளோ போடணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோலையும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எல்லாம் என்ன அளவில் போட்டிருக்கோம் அப்படின்ற முழு விவரம் தெரியும். இது வந்து அவுரிப்பொடி பாக்கெட், அவுரிப்பொடி எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம இந்த ஆயிலை ரெடி பண்ண போகிறோம். சூப்பரான ஹேர் ஆயிலுங்க. இதை யூஸ் பண்ணிங்கன்னா வேறு எந்த ஆயிலுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அந்த அளவுக்கு அந்த ஆயில் வந்து நமக்கு பெரிய பெனிஃபிட்டுங்க. முடி கொட்டாது, அதே மாதிரி முடி கருகருன்னு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெந்தயத்தை எடுத்து போட்டுக்கலாம். வெந்தயம் நம்ம வந்து வெந்தயத்தை எவ்வளோ 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 1 ஸ்பூன் வெந்தயத்தையும் நம்ம ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், முடி கொட்டவே கொட்டாது, அதே மாதிரி முடி நீட்டமாக வளரும். அதே மாதிரி முடி உதிர்தல், அதே மாதிரி முடி வெள்ளையாகிறது, அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராதுங்க. எல்லாமே இந்த நம்ம ஆயிலை தேய்க்க அவ்வளோ அருமையாக இருக்கும். சூப்பரான ஆயிலுங்க. இதை பாருங்கள், கருஞ்சீரகம் 1 ஸ்பூன் போடுறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி கருஞ்சீரகம் 1 ஸ்பூன் போடுறோம். பாருங்கள், 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன போட போகிறோம் அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இதை வந்து அரைச்சிட்டு வரணும். ஃபஸ்ட்டு நம்ம இதை போய் மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு, அதை பொடி பண்ணியாச்சு. அந்த பொடியோடு என்னென்ன பொருட்கள் சேர்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சூப்பரான ஆயிலுங்க. அதில் வந்து பூண்டை போடுறோம். பூண்டு நம்ம எத்தனை 10 பல் பூண்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 10 பல் பூண்டையும் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ண போகிறோம், நெல்லிக்காயை போட்டுக்கலாம். நெல்லிக்காய் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் நம்ம சின்ன வெங்காயம். ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சின்ன வெங்காயங்க. இது எல்லா பொருளுமே சூப்பரான பொருளுங்க. எல்லாமே முடிக்கு அவ்வளோ அருமையான பொருளுங்க. நம்ம யூஸ் பண்ண சூப்பராக இருக்கும். முடி வந்து கொட்டவே கொட்டாது. நமக்கு நிறைய பேருக்கு முடி கொட்டுற பிரச்சனை நிறைய இருக்குது. அதெல்லாம் இதில் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணும்போது அதெல்லாமே க்யூர் ஆயிரும். அதே மாதிரி இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா முடி வந்து வெள்ளையாகிறது, அதுவும் இதில் குறைஞ்சிரும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆயிலுங்க. பார்த்துக்கோங்க, என்னென்ன பொருள் போட்டிருக்கோம். இவ்வளோ பொருளுமே அடங்கிய ஒரு ஆயில்னால் சொல்லவா வேணும், அந்த அளவுக்கு இருக்குங்க. ரிசல்ட்டு பக்காவாக இருக்கும். நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கள், எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் மக்களே, நம்ம சேனலை இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
பாருங்கள் மக்களே, எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. அடுத்து கடைசியாக நம்ம போடக்கூடிய பொருள் என்ன, செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூவை நம்ம அந்த நல்லா பிரித்து போட்டுக்கலாம். செம்பருத்தி பூ இது எல்லாத்தையும் சேர்த்தது தாங்க அந்த ஆயில். லெமன், கடைசியாக லெமன், 2 லெமனையும் பிழிஞ்சு விட்டுடலாம். ஒரு லெமனை பாதி பாதியாக கட் பண்ணி அதை பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிழிஞ்சு விட்டுறணும் லெமனை பிழிஞ்சிக்கோங்க. நம்ம இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொண்டு போய் அரைச்சிட்டு வர போகிறோம் ஃபுல்லாக. பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த ஆயில் இருக்கும் பாருங்கள், அவ்வளோ சூப்பரான ஆயிலுங்க. நம்ம முடி நல்லா கிடுன்னு வளருங்க. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் முடி கொட்டுனுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாங்கள்லாம் எங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த எண்ணெயை தான் தேய்ச்சோம். நல்லா முடி வளரும். சூப்பரான ஒரு ஆயிலுங்க. இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இது பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இதில் நம்ம சேர்க்கக்கூடிய 2 பொருள் இருக்குங்க. அது என்ன, சேர்க்கக்கூடிய 2 பொருள் இருக்குங்க. 2 பொடி சேர்க்கணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு பொடி என்னென்னா கரிசலாங்கண்ணி பொடி. நம்ம கரிசலாங்கண்ணி பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் போடக்கூடிய இன்னொரு பொடி என்னென்னா, பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். அப்போ தான் நம்ம எந்த அளவு நம்ம போட்டிருக்கோம் அப்படின்றது தெரியும். அடுத்து அவிரி பொடி பாக்கெட்டு, அதில் வந்து ஒரு ஸ்பூன் போடுறோம். இது எல்லாத்தையும் சேர்ந்தது தாங்க அந்த ஹேர் ஆயில். நம்ம வந்து எல்லா பொருளையுமே காமிச்சிட்டோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அசால்ட்டாக விட்டுறாதீங்க. அவ்வளோ அருமையான ஒரு பொருள், அருமையாக இருக்கும் இந்த ஆயில். இந்த ஆயிலை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வாங்க இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வரணும். அதுக்கு இடையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆயிலை வந்து ஹீட் பண்ணணும். நம்ம வந்து 1 லிட்டர் எடுத்துருக்கோம். அதில் 1/2 லிட்டர் ஆயில் நமக்கு தேவைப்படும். 1/2 லிட்டர் ஆயிலை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். 1/2 லிட்டர் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். அப்போ தான் நமக்கு எந்த அளவில் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ற முழு விவரமும் உங்களுக்கு தெரிய வரும். நமக்கு 1/2 லிட்டர் ஆயில் ஊற்றியாச்சு. இந்த ஹேர் ஆயில் செய்கிறதுக்கு மொத்தமாகவே நமக்கு 1 லிட்டர் தேவைப்படும். அதில் 1/2 லிட்டர் அங்கே ஊற்றியாச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியெல்லாம் போட்டு அது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நான் எந்த அளவுக்கு மிக்ஸிங் ஆகணுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கையை கொண்டு இன்னும் கொஞ்சம் நல்லா அதை அழுத்தி மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து எண்ணெயில் போட வேண்டியது தான். பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் போட்டு நம்ம எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்டு அந்த இதெல்லாம் அந்த நம்ம போட்டிருக்க அந்த பொருள்லேருந்து ஃபுல் எசன்ஸும் அந்த எண்ணெயில் இறங்கணும். அந்த பொருளுடைய எல்லா சாருமே அதில் இறங்கணும். நல்லா ஃபுல்லாக கொதிக்கணும். பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. எடுத்து போட்டு நம்ம நல்லா கொதிக்க விடணும். எந்த அளவுக்கு நம்ம கொதிக்க விட்றோமோ அந்த அளவுக்கு அதனுடைய சத்துக்கள் எல்லாம் இறங்கிடும். இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம இறங்கி வருதுன்ட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு கொதிக்க விடணும். இதுவும் இன்னும் இருக்குது, நிறைய இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க, முழு வீடியோவும் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு சுண்டி வருதுன்ட்டு. பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு நமக்கு சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு எண்ணெய் வந்து வரணும். எல்லாம் வெந்து நமக்கு எவ்வளோ சுண்டி எப்படி வந்திருக்கு பாருங்கள் எண்ணெய். இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணோன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கூந்தல் அவ்வளோ அழகாக வளரும், முடி அவ்வளோ நீட்டமாக வளரும். அதே மாதிரி கருப்பாக இருக்கும். நம்ம வெள்ளை முடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அதே மாதிரி பொடுகு தொல்லை, பெயின் தொல்லை எதுவுமே வராது. ஏன்னா அதில் வேப்பலை எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா, நீங்களே பார்த்துருப்பீங்க. இத்தனை பொருள் போட்டிருக்கோம்ன்றது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். பாருங்கள் நல்லெண்ணெய் வேறு, அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் வேறு ஆட் பண்ணுவோம். இதில் இவ்வளோ பொருள் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த பொருள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அந்த ஆயில் என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ சூப்பரான ஆயிலுங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்களா வடிகட்டியாச்சு. வடிகட்டி எடுத்து ஒரு பாட்டிலில் எடுத்துக்கலாம். பாருங்கள் ஒரு பாட்டிலில் எடுத்தாச்சு. பாட்டிலில் எடுத்து வச்சுக்குவோம். இதில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருளையும் உங்கள்கிட்ட காமிச்சிட்றேன், என்னென்ன பொருள் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஏற்கனவே காமிச்சேன், இருந்தாலும் இப்போ ஊற்றும் போது உங்களுக்கு காமிச்சிட்றேன்.
அதுக்கப்புறம் மிச்சம் எண்ணெய் 1/2 லிட்டர் இருக்கு இல்லையா, அந்த 1/2 லிட்டரையும் எடுத்து நம்ம ஊற்றிக்கோங்க. சூப்பரான ஆயிலுங்க. நீங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணுங்கள், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளோ அருமையான ஆயிலுங்க. நீங்கள் வாங்கி செஞ்சு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை தவிர வேறு எதுவுமே போட மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஹேர் ஆயிலுங்க. இதில் வந்து நல்லெண்ணெய் வேறு ஊற்ற போகிறோம் பாருங்கள். நல்லெண்ணெய் இது வந்து 50 கிராம் 50 கிராம் நல்லெண்ணெய் 50 கிராம் நல்லெண்ணெய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் விளக்கெண்ணெயை ஊற்ற போகிறோம். விளக்கெண்ணெய் பாக்கெட் எடுத்துருக்கோம், விளக்கெண்ணையும் ஊற்ற போகிறோம். விளக்கெண்ணெய்லாம் தலைக்கு நல்ல குளிர்ச்சிங்க. நம்ம தலை வந்து எந்த அளவுக்கு நம்ம பாடி ஹீட் இருக்கோ அந்த அளவுக்கு முடி கொட்டும். நம்ம இவ்வளோ எண்ணெயில் இவ்வளோ பொருள் சேர்த்துருக்கோம். இவ்வளவும் பார்த்திங்கன்னா நமக்கு தலைக்கு அவ்வளோ குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய எல்லா பொருளுமே இதில் சேர்த்துருக்கோம். அப்போ அவ்வளோ தூரம் நமக்கு குளிர்ச்சி கொடுக்கும் பொழுது இந்த எண்ணெயை தேய்ச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடி கொட்டுறது கண்டிப்பாக நிற்கும். அதே மாதிரி அவுரி இலை பொடி சேர்த்துருக்கோம், கரிசலாங்கண்ணி பொடி சேர்த்துருக்கோம், கரிஞ்சீரகம் சேர்த்துருக்கோம். ஸோ இதிலிருந்து நமக்கு வந்து முடி கருமையாகக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய பொருட்கள் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த எண்ணெயை ரெடி பண்ணி நீங்கள் உபயோகப்படுத்தி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி ஒரு ஹேர் ஆயில் வந்து கண்டிப்பாக ரெடி பண்ண முடியாது. இவ்வளோ பொருள் போட்டிருக்கோம், ஏற்கனவே 18 பொருள் போட்டிருக்கோம். அவ்வளோத்தையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. சூப்பரான ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கும் மக்களே. பாருங்கள், இந்த ஆயிலை பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு. சூப்பரான ஹேர் ஆயிலுங்க. பாருங்கள், லைக் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.